ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. ஸோ எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ நான் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனி டைம் படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு தான். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற டைமில் தானே படிக்கிறோம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. ஸோ படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. படிக்காத சப்ஜெக்ட் படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் எப்படி எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் படிக்கிறேன், இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல, எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்ட்டு ஒரி பண்ணி வேண்டாம். ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். போய் எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குது, கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, அண்ட் அந்த 3 மணி நேரம் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எழுதுகிறோம், அந்த 3 மணி நேரம் கரெக்டாக உட்காந்து எழுதுகிறோமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லா விஷயங்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் ஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியாக போயிருங்க. அண்டு நம்பர் செக் பண்ணிவிட்டு முன்னாடி கார்ட் போர்டில் கொடுத்துருப்பாங்க நம்பர்ஸை பார்த்துட்டு அந்த பிளாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அங்கேயும் டோரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஒட்டியிருப்பாங்க. அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட நம்பர் அதில் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துலையே. ஸோ ரொம்ப லேட்டராக போகாதீங்க. லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் கிளாஸ் கண்டுபிடிச்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பண்ணிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயர்லியாக போயிருங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணக்கூடாதான்னு தெரில அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். எல்லாருமே ஒரு ட்ரை தாங்க. நானுமே அப்படி தான். ஸோ எல்லா எக்ஸாமும் படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுறோமா கிடையாது. ஸோ நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கலாம். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் படிக்கலாம். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை வச்சு அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்களா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து விட்டுட்டு போகக்கூடாது. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ படிங்க. புதுசாக படிக்கிறவங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பயந்துகிட்டே போகாதீங்க, ஃப்ரீயாக போங்க. அண்டு எக்ஸாம் டைமில் நிறைய லேடிஸ் இருக்கீங்க, நம்ம சேனல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறக்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம் டைமில் பீரியட்ஸ் டைமாக இருக்குது, முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நாப்கின் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி இல்லை நாப்கின் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹாலில் ஏதாவது இன்கேஸ் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்னரில் ஒரு நாப்கின் வச்சுட்டே போயிருங்க. ஏன்னா 3 மணி நேரத்தில் நம்ம ஏதாவது பீரியட் ஆகிட்டோம், தெரியாமல் ஆயிடுச்சு, இன்றைக்கி டேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹால் விட்டு திடீர்னு எந்திரிச்சு வர முடியாது, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் நாப்கின் வச்சுட்டே போயிருங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான். ஸோ அதனால் என்னென்ன பேசிக் திங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய இதை நம்ம தான் முன்னாடியே பண்ணி. ஏன்னா அங்கே போயிட்டு பீரியட்ஸு நாப்கின் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம்னா எதுவுமே கை கிடைக்காது. ப்ளஸ் நம்மளை அலோவும் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஹேங்கீஸ் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகணுமான்னு தெரில. பட்டு கோல்டாக இருந்துச்சுன்னா கொண்டு போய்க்கோங்க. அலோவ் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க. அலோவ் பண்ணல அப்படின்னா வெளியே ஹாலுக்கு வெளியே போட்டுருங்க. ஸோ எனக்கு நான் ஹேங்கீஸ் எடுத்துகிட்டு தான் போகிறேன். நல்லா கோல்டு, சளி பிடிச்சிக்கிச்சு, தும்மல் வரும். ப்ளஸ்ஸு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, 3 மணி நேரம் உட்காந்துருக்க முடியுமான்னு கூட தெரில. ஸோ காலையிலேருந்து நான் படுத்து தான் இருந்தேன். சமைச்சு கொடுத்து அவங்க இயர்லியாகவே கிளம்பி போயிட்டாங்க. நைட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2-3 நாளாக 10 மணிக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா இயர்லியாகவே வந்துடுவாங்க, 7 மணிக்கே வந்துடுவாங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே இந்நேரமாகவே போயிடுவாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே நேரமாக போயிடுவாங்க. நேரமாக போயிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு
நிறைய பேசுவாங்க இன்றைக்கி. ஸோ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத குரூப் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு இன்றைக்கி 7 மணிக்கே வந்துடுவேன், சீக்கிரம் சமையலெல்லாம் முடிச்சிரு, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஸோ அவங்க கிளியர் பண்ணாலே எனக்கு போதுங்க. ஃபஸ்ட்டு அவங்க கிளியர் பண்ணணும். ஏன்னா 2 பேரும் ஜாப் இல்லாத நேரத்தில் ஸோ யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதா சுச்சுவேஷன். பட்டு வேலை கிடைச்சாலுமே போஸ்டிங் போடுறதுக்கு எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் ஏதாவது பண்ணணும். ஸோ பார்க்கலாம் இந்த எக்ஸாம் நமக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத. எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துக்கலாம். ஸோ குரூப் 2 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு குரூப் 2 ரிசல்ட் எக்ஸாம் முடித்து போஸ்டிங்கே போட்டாச்சு. இன்றைக்கி தான் ரிசல்ட் விட்டுருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் 129 மார்க்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப கம்மி மார்க்கு தான். 150 ப்ளஸ்ஸாவது எடுக்கணும். 150 ப்ளஸ் எடுத்தால் தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு கட் ஆஃப் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் த பெஸ்ட் கைஸ். கேர்ள்ஸ் போகிறதா இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே உங்களுடைய பேசிக் திங்ஸை வந்துட்டு மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க. அதே போல் ஹால் பார்த்து உட்காந்து சேஃப்டியாக எழுதுங்க. எழுதிட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லபடியாக சேஃப்டியாக வந்துட்டு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.